அதே மாதிரி இன்னொரு கட்சி கூட்டணிக்கு நம்மளை கூப்பிடுவாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. யாருன்னா தேமுதிக. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கூட்டணியை பற்றி யார் வேணா என்ன வேணா சொல்லுவாங்க, எதையுமே நம்பிடாதீங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு, அன்னையா இருந்து நான் சொல்றேன், அண்ணியா இருந்து அன்னையா ப்ரமோஷன் ஆயிருக்காங்கல்ல பிரேமலதா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா 3ஆம் தேதி குறிச்சிருக்காங்க. இதே மாதிரிதான் ஜனவரியில அந்த மாநாட்டு தேதியை குறிச்சாங்க. 3ஆம் தேதிக்குள்ள யாராவது கூப்பிட்டுருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கிடையில அவங்களோட மகன் விஜய பிரபாகரன் அவர் பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காரு போற இடத்துலலாம். என்னன்னா, அவரு நான் எம்பி ஆகணும், எம்எல்ஏ ஆகணும்னு நான் நினைக்கல, எங்க அம்மா எம்எல்ஏ ஆகணும்னு கூட நாங்க நினைக்கல, கட்சியில இருக்கிற நீங்க எம்எல்ஏவும் கிடைக்கிறாரா, எங்க மாமா ராஜ்யசபா எம்பி கேட்டு எவ்வளவு கெஞ்சி எவ்வளவு சைன்லாம் வாங்கணும், அதுவே எங்களுக்கு கிடைக்கல. அதெல்லாம் எங்களுக்கு கவலையே இல்லை எங்க குடும்பத்தை பத்தி. நான் எதுக்காக அரசியலுக்கு வந்திருக்கேன்னா, இங்க இருக்கீங்க பாருங்க கேப்டனோட தொண்டர்கள், உங்களை கவுன்சிலராக, எம்எல்ஏவாக, எம்பியாக பார்க்கணும்னு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்றாரு. அவங்களோட நீ முதல்ல ஆய் காட்டுப்பா. இல்ல அப்புறம் எங்களை என்கரேஜ் பண்ணலாம். இல்ல நம்ம ஓப்பன் வாய்ஸாவே கேட்கலாம். இவர் விருதுநகர்ல அப்படி உழைச்ச யாருக்காவது சீட்டை வாங்கி கொடுத்துருக்கலாம்ல, எம்பி சீட்டை. இவர் ஏன் போயிட்டாரு? இவர் எம்பி ஆனா இவர் தான் நிக்கிறாரு. அப்புறம் கேட்டா நான் இவர் தான் நிப்பாப்புல பாரு. அதான் இவர் தான் நிப்பாரு. இந்த மாதிரி போற இடத்துல எல்லாம் பேசி ஏமாத்திட்டு இருக்காரு.